ஆத்தாளூர். ஆத்தாளூர் வந்து மிகப்பெரிய கிராமம். மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற வீரமாரியம்மன் கோயில் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க, 500 பேர் வருவாங்க. பல ஆளுகள் வர்ற போக்குவரத்து உண்டு. அது இல்லாமல் வந்து இந்த ஏரியாவில் வந்து பல கிராமங்கள் சத்திரம் ஈசிஆர் வரல போகிற கிராசிங் ரோடு இந்த ரோடு. ஏன்னா ஆத்தாளூர், அது நாடாடு இருக்குது, நாடாடு பெரிய கிராமம் இருக்குது, வாத்தலக்காடு இருக்குது, குருவிக்கிரம்பை, முரும்பக்காடு, இப்படி நாடியம் மருங்கப்பண்ணம், இந்த ஏரியா எல்லாமே இதில் போகிற போக்குவரத்து வழி உண்டு. எல்லாம் வரணும். ஈசிஆர் சத்திரம், ஈசிஆர் மல்லிப்பட்டினம் கடற்கரை ஏரியாவில் கனெக்ஷன் உள்ள ரோடு. இந்த ரோடு அனைத்து பொதுமக்களை ஆணும் பெண்ணும் பக்கத்தில் வர்றது. இந்த வீரமாரியம்மன் கோயில் அருகிலே வந்து இந்த ஆர்கே தாண்டாவிலையுமே மிகப்பெரிய அரசு மேல்நிலைப் பள்ளி, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்கள் படிக்கிற ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் வர்றாங்க பிள்ளைங்கள்லாம் காலையில் தடுமாறி போய் சின்ன பிள்ளைங்களை 6வது 7வது படிக்கிற பிள்ளைகளை பேரண்ட்ஸுகள் தூக்கி கொண்டாந்து வெளியே விடுற கண்டிஷன் வந்துருக்கு. பேரண்ட்ஸுகள் பிள்ளைகளை 6வது 7வது சின்ன பையங்களை தூக்கி கொண்டாந்து ரூட்டை தண்ணி கொண்டாந்து விடுறாங்க. அந்த கண்டிஷனில் இருக்குது இந்த தண்ணி கிடக்கிறது. எல்லாம் உயிருக்கு போராடி வருது, பிள்ளைய பயப்படுது. அதே நேரத்தில் சாயங்காலம் ஸ்கூல் விட்ட நிமிஷத்தில் பேரண்ட்ஸ் பூரா இங்கே நிற்கிது. இந்த பிள்ளைங்களை தூக்கி கொண்டாடுறான். பிள்ளைங்களை தூக்கி கொண்டு போய் வெளியில் கொண்டு வர கண்டிஷனில் இருக்குது. திடீர்னு ஒருத்தர் முடியலை, அன்றைக்கி ஒரு நேரத்துக்கு ஒரு கர்ப்பிணி ஒன்று டெலிவரி கொண்டு போக முடியல, உள்ள வழியில் வந்த வண்டி திரும்பி போய் அப்படியே அம்மா பட்டி அதை கூப்பில் போய் சுற்றி வருது. பெரிய அவதிப்பட்டு இருக்காங்க இந்த கிராமம் பூரா. இதை பார்த்து வந்து தண்ணி எடுத்து கொடுத்து இந்த அரசு பணிவிட மாதிரி மக்களுக்கு இடையிலாமல் பணிவிட மாதிரி மிக பணிவோடு கேட்டுக்கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.